ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் தௌசண்ட் இயர்ஸ் அகோ சாப்டர் 21 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலண்ணா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். ஏன்டா சில பேர் கேட்டீங்க, எக்ஸாம் ப்ரோ ஃப்ரீயாக இறங்கிட்டு அப்புறம் பாருங்கன்னு சொன்னீங்க. பட் எனக்கு மனசு கேட்க மாட்டுது. உங்களை அப்படியே வந்து காத்து வைக்கிறதுக்கு என் மனசு ஏற்றுக்க மாட்டுது. ஏன்னா அடுத்த எபிசோடு பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இருப்பீங்க. இந்த எபிசோடுக்கு அடுத்து ஒரு 3 எபிசோடாக 2 எபிசோடை கம்பைன் பண்ணேன். ஏன்னா அது ஒரே லைன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே கம்பைன் பண்ணி போட பார்க்குறேன். போட்டுருவேன்னு சொல்லலை, போட பார்க்குறேன். முடிஞ்சளவு வெள்ளிக்கிழமை வீடியோ வரலன்னா திங்கக்கிழமை கொஞ்சம் பெரிய வீடியோவாக போட்டுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோட அப்பா வெளியே போகும்போது என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராப் அந்த சாண்டில்ஸ் இருக்குல்ல, அது ஏதோ டேங் டைனாசிட்டியில் இருக்க ஆன்டிக்கா, யார் நம்ப அந்த மாதிரி. இவன் பேசாமல் இதை லீபி அவனை பற்றியா சொல்லியிருக்கலாம், அப்போயாச்சும் நான் கொஞ்சம் நம்பியிருப்பேன் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாங்க. இந்த லீபி அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஆத்தர் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதாவது அவர் இந்த ஏதோ ஒரு டைனாசிட்டியா, அது ஷூஹான் டைனாசிட்டியா. அதில் அவர் சின்ன வயசுலேருந்து வளரும்போது இந்த மாதிரி ஹீரோயின் போட்டிருக்காங்களா அந்த சாம்பிள்ஸ், அதை விற்று தான் அவர் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த சொல்லியிருந்தா கூட நான் ஏதாச்சும் நம்பியிருப்பேன், யாரை ஏமாற்ற பார்க்குறேன் அப்படின்னு தான் அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரை பிடிச்சா நோண்ட வேண்டியது, அப்புறம் அதில் அது வருது இது வருதுன்னு வாங்க வேண்டியது, நீ கம்ப்யூட்டரை பார்த்தாவே பைத்தியமாக தான் ஆவ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ இனி நம்பவே மாட்டுறாங்களே அப்படின்னு இருக்கும்போது, அது போக கஷ்டப்படாமல் எந்த பலனும் கிடையாது. ஒரே ராத்திரி நீ என்ன அப்படியே பணக்காரன் ஆக முடியுமா, ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு. அது போக இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு நான் வருது, ஏதோ லாஸ்ட் வீக் இந்த மாதிரி தான் நீ ஏதோ குயின் கேங் பீரியட்லேருந்து ஏதோ கொண்டு வந்த, அது அந்த ஷூவில் இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு இதிலேயே ஏமாந்து போகிறதா இவனுக்கு வேலையாக போச்சு அப்படி இவ்வளோ நேரம் அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சாண்டில்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாதிரி ஆன்டிக் பீஸெல்லாம் சும்மா வானத்துலேருந்து அப்படியே உன் கையில் விழுகாது, நீ என்ன அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கியா எல்லாம் உன் கையில் விழுகுன்னு. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோக்கு அப்படி தான் அது விழுதுருக்கோம். ஆனால் அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இவங்கிட்ட ஹீரோட அப்பா எதுக்கு இதை வேணால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்களேன், இல்லை கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஹீரோட அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் எனக்கு என்ன கண்ணு தெரியாதா, இது ஆன்டிக்னா எனக்கு தெரியாதா, நீ ஸ்மார்ட் நினச்சிக்கிட்டு இருக்கியா என்னோட சொல்லு. அது போக இந்த மாதிரி கியூஹா அந்த ரோல் மாடலாக இருந்து பாரு, அவன் எவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அவனோட வேலையில் நல்லா இருக்கான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அது போக அவங்க அங்கிள் அதாவது கியூ எங்கள் வீட்டுக்கு அவங்க எப்படி இருக்கான், அந்த ஹானா நம்ம போலீஸ் இருப்பாங்களே ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் போலீஸ் ஆகிட்டான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க கேட்டாங்க இந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னு. அப்போ நான் என்ன சொல்ல முடியும், வெட்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா நான் சொல்ல முடியும், நீ என்னென்னா வெட்டியாக இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ, இல்லையே நான் வேலை போயிட்டுருக்கேனே, நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த ஜுன்ஹூ இதை பார்க்குறதுக்கு நான் விரும்பலை. சப்போஸ் இந்த சண்டையில் அவன் இதை பார்த்தானா இந்த ஷூவை தான் நம்ம ஹீரோ கீழே போட சொல்லியிருப்பான், அதாவது குப்பையில் போடணும்னு சொல்லியிருப்பான். அதை எடுத்து நான் கையில் வச்சுருக்கிறத பார்த்தா அவன் என்னை மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக நினைப்பாளே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா திடீர்னு ஹீரோயின் உள்ள வந்தால் என்ன பண்ணுறதுன்னு. அப்போது அவங்க அப்பா, என்னது ஃப்ரீயா போய் வேற யார்ட்டையாச்சும் போய் இது பண்ணு, இந்த மாதிரி ஃப்ரீடத்தை பற்றி அவன் பேசாத, நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வேலைக்கு போனக்கு தகுதி இருக்கா, ஏதாச்சும் பண்ணுறியா நீ, எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பழைய பொருள் எடுத்துகிட்டு இது ஆன்டிக் பீஸா அந்த பீஸான்னு என்னையா நோண்டிக்கிட்டு இருக்க, ஒரு வேலைக்கு கூட போக மாட்டியா, நீ இப்போ ஒரு அடல்ட்டு தெரியுமா அப்படின்னு ஹீரோட அப்பா வச்சு விளாசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு இப்போது ஒரு லெசன் சொல்லியே தந்தாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பரம்பு மாதிரி இருக்குது, அது ஹீரோட அப்பா எடுத்து அடிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோ அதை தடுக்கிறான். இன்றைக்கி உனக்கு நான் ஒரு லெசனை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை தூக்கி அடிக்க வரும்போது ஹீரோட அப்பா அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க, இது என்னது இதுன்னு. அப்போ ஹீரோ ஐயோ அந்த ஓல்டு மேன் இதை பார்த்துட்டா, இது ஜின்னோடு தானே, அதை எதுக்கு இங்கே வச்சுட்டு போனா, இது எப்போயுமே கையில் தானே இருக்கும், இங்கே எதுக்கு வச்சுட்டு போனா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா அது வேறு பொம்மை தான்ப்பா, அது பொம்மை தான், சும்மா வாங்கிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அப்பா, உன் கையை எடுக்கிறியா, இந்த சைடு அவங்க அப்பா உன் கையை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பா அதான் சொல்கிறேன்லப்பா, இது ஒன்றும் ஆன்டிக்ல, இது சும்மா ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அவங்க அப்பா குறுகுறுன்னு பார்க்குறாங்களா, சரி நான் எடுத்துட்டேன் நீங்களே பாருங்கள், எவ்வளோ டைம் வேணால் வச்சு பாருங்கள், அது வெறும் பொம்மை தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த கையை விட்டுறானா. இந்த சைடு அவங்க அப்பா வந்து அது கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா உண்மையாக ஆன்டிக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்வாடை வெளியே எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அதோட ஷார்ப்னஸை பார்த்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து சரி சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அப்பா அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு இந்தா இதை வச்சுக்கோ போய் குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையில் அது வந்து விழுகுதா. நம்ம ஹீரோ வந்து இவர் எதுக்கு இப்படி போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் இவன் வந்து எம்பரஸ்மெண்ட் பண்ண வச்சுருப்பான். இந்த பொருளை வந்து நான் ஆன்டிக்காக இருந்தால் அவ்வளோதான் என்ன இருக்கும் அப்படி வந்து கோவத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆன்டிக்காக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாக் படுத்தா. ஆக்சுவலாக ஹீரோட அப்பா என்ன நினச்சாங்கன்னா இது ரொம்ப பழமையாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டைல்லாம் அந்த காலத்தில் தான் இருக்கும்னு நினச்சாருங்க. ஆனால் உள்ளே அந்த பிளேடை எடுத்து பார்க்கும்போது ஆன்டிக்காக அந்த பிளேடை வந்து பதம்படுத்தி அந்த மேலே வச்சுருப்பாங்க, துருப்பிடிக்காமல். அப்படி இல்லைன்னா வந்து அது எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் வந்து நம்ம ஹீரோயின் இப்போ வந்தனால அது புதுசாக இருக்கா. ஸோ வந்து இது இப்போ தான் தயாரித்து கொண்டு வந்திருக்காங்க போல், இதை என்னவே ஏமாற்ற வச்சுருப்பான் அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது போக போய் வேறு ஏதாவது சீரியஸாக ஒரு வேலையை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸு கேர்லான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அது போக அப்படி உனக்கு ஜாப்புக்கு பிடிக்கல வச்சுக்கோ, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது அதில் போய் மொத்த எனர்ஜி அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீ வந்து அந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு போகலாம், லேப்டாப் பார்க்குறதுக்கு போகலாம். அப்புறம் அவங்க அப்பா கத்திக்கிட்டு கதவை சாத்திட்டு தோம்முன்னு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஆமாம் இதில் எந்த ட்ரேஸும் இல்லை, அதனால இது ஆன்டிக்கா இல்லை போல். ஏன்னா வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் ஆன்டிக்கா வந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த இடத்துல உடனே வந்தனால அது ஆன்டிக்கா இல்லை போல அப்போன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதான் அவங்க அப்பா நினச்சாங்களோ அது ஹீரோ வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேடை பார்க்கும்போது நீ அவ்வளோனா ஒளிஞ்சிருந்து பார்த்ததெல்லாம் போதும், இங்கே வா இதை வந்து எடுத்துகிட்டு போ, ஃப்யூச்சரில் இதை இந்த இடத்துக்கு மட்டும் கொண்டு வந்துடாத சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவ்வளோ நேரம் இது எல்லாமே நம்ம ஹீரோயின் ஒழிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி எதுக்கு எங்கள் அப்பாவை நீ வந்து அப்பான்னு கூப்பிட வந்து அப்படின்னு கேட்கும்போது அது அது எனக்கு எப்படி கூப்பிடுன்னு தெரில அவங்கள அப்படின்னு வந்து ஹீரோ நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா நான் வந்து அவங்கள வந்து என்னோடய டேடின்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன், அப்புறம் வந்து ஓல்டு மேன்னு கூப்பிடுவேன். இது எல்லாம் ஒன்று தான். ஆனால் நீ வந்து அவங்கள வந்து அங்கிள் தான் கூப்பிடணும். அது போக எங்கள் அம்மா ஒரு நாள் இங்கே வந்தாங்கன்னா நீ அவங்கள வந்து ஆன்ட்டின்னு கூப்பிடணும். எனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோயின் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் வந்து அப்போனா அங்கிள்னு கூப்பிடணும், ஆன்ட்டின்னு கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து சரி நீ ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்னும் கற்றுக்காமல் இருக்க, இப்போ ப்ராக்டிஸ் டைம் தான் நான் போகணும்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது ஐயோ ஏற்கனவே இவன் வந்து ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொன்னதுக்கு என்னை குமுறி வச்சுட்டா அவ்வளோ ட்ரைனிங் பண்ணி வாயிலிருந்து வாங்கி தான் எடுத்து இப்போதைக்கு இது செட் ஆகாது, இதை எப்படியாச்சும் பார்த்துறோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிச்சு. நான் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக ஏதாச்சும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லையே இல்லை இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது அப்படி ஹீரோன்னு சொல்கிறாங்க. எதுவும் கிடையாதா அப்படின்னு ஹீரோ வந்து தலையை தொங்க போகிறான்னா அங்கே பூனை வந்து மடியில் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு வருது. இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டியில் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப நெசசரியாக கற்றுக்கிறதுக்கு. அது போக இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க, யாரையாச்சும் நான் ஹேர்ட்டும் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் தான் நான் தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுல என்ன இது இருக்குது, அதில் வந்து எனக்கு ட்ரபிள் தான் வரப்போகுது. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணாலும் அது என் கையில் இருக்கிறது ஒரு டிசாஸ்டரு. ஏன்னா திடீர்னு எவனாச்சும் இதை வச்சு அடித்தா நான் தான் வந்து காசு கட்டணும், ஏன்னா ஜெயிலு கேஸ் அப்பெல்லாம் வரும்ல, அதை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில். அப்போ ஹீரோ வந்து சரி பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம போயிட்டு கொஞ்சம் கேம் விளாடலாமா அப்படின்னு ஹீரோ எனர்ஜெட்டிக்காக சொல்லும்போது அப்படியா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் போயிட்டு ஹீரோயின் உட்காடுறாங்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இவன் நல்லா தான் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து குழந்தைங்க விளாட்ற மாதிரி தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான் இவளுக்கு இருக்குது. பட் வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டவன்னா நான் டேரெக்டாக அவங்களுக்கு அந்த ஆன்லைன் கேம் எப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எடுத்தோன்னே ஆன்லைன் கேம் போகும்போது ஏதாவது சுடுறது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேப்டாப்பை போட்டு உடச்சிட்டானா என்ன பண்ணுறது. அதான் நம்ம ஹீரோ படிப்படியாக ஒரு சின்ன சின்ன கேம்லேருந்து பெரிய கேம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோன் அந்த கேமை பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து அந்த டைம் எப்படி ஆடுறது இப்படி ஆடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோன் அதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் பொழுது சார்ந்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பேர் தான் கேம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அது போக இதில் எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கும்போது அதுவா நீ வந்து இதை நல்லா கற்றுக்கிட்டேன்னா நீ மற்றவங்க கூட விளாட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது மற்றவங்களோடையா எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்களா.
அதாவது இவளுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து, இந்த டவுட்டெல்லாம் அவளுக்கு போக வச்சுட்டு, இந்த கேமை பற்றி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைனா வந்து என்ன எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்லைன் கேம்னா புதுசு புதுசாக ஆள் வருவாங்கல்ல, அன்னோன் பீப்புள்ஸ்லாம் வருவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது பார்த்தோன்னா இது ஒரு டைப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு. இதை விளாண்டா கொஞ்சம் ஃபன் கிடைக்கும். அது போக இதில் வந்து கொஞ்சம் பேசிக் நீட்லாம் நீ கற்றுக்கிட்டே வச்சுக்கோ. அதாவது இது விளாட்றதுக்கு கொஞ்சம் பேசிக் நீட்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் வேணும், இல்லை ஃபோன் வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் விளாட முடியும். எப்படி சொல்லலாம், இப்போ இந்த கிரிக்கெட்டு, இந்த ஃபைட்டிங்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஆனால் வந்து நம்ம விர்ச்சுவலாக விளாடுவோம். இப்போ நீ விளாண்டாலும் அந்த மாதிரி விளாடுவோம் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் பார்த்தோன்னா எக்கச்சக்க பேர் வந்து அதாவது 100 இல்லை 1000 அந்த மாதிரி வந்து இந்த கேம் விளாடுவாங்க. ஏன் கேமுக்காக இங்கே கேம் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து போக்குவாங்க. ஃப்ரீ டைமில் வந்து விளாடுவாங்க அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனுக்கு வந்து எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் விளாட்றதுக்கு என்ன டைம் இல்லை, அது போக எல்லோரும் வந்து காசு கொடுத்து விளாடுவாங்களா, அப்போ நானும் காசு கொடுக்கணுமா அப்படி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி கேம் சென்டர் இருக்கும், அங்கே போய் காசு கொடுத்து விளாடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது போக உனக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இந்த வெல்த்தி லேண்ட்லார்டுக்காக சண்டை போடுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, அவங்களோட அந்த ஓல்டு சிஸ்டத்தை வந்து கம்பைன் பண்ணுறான். அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் விளையாட்டு மாதிரி காமிக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி காமிக்கிறோம் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக இது கொஞ்சம் அடிக்டிவாக தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை இவளுக்கு சொல்லி கொடுத்தா மேபி இந்த மாதிரி கோஸ்ட்டு மாதிரி போயிட்டு வர மாட்டான். அதாவது ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆகிறால, அதை பற்றி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நடக்காது. அப்படி இது நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த செட் பூனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து காலில் வந்து அப்படின்னு போகும்போது சுப்போ என் கூட விளாடாத, இப்போ எனக்கு விளாட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ காலை வச்சு தள்ளி விட்றானா. அப்படி தான் அந்த காலை பிடிச்சி பூனைக்குட்டி வந்து நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ஹீரோயின் அந்த அப்போ வந்து அந்த பூனை வந்து டேரெக்டாக வந்து அந்த ஹீரோனோட அந்த டெஸ்க் டாப் மேலே குதிச்சுட்டு நேராக ஹீரோனோட அந்த தொடையில் வந்து படுத்து தூங்குது. அது தூங்குறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வியட் கேட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.